ஹாய். நான் கேரளா போயிருந்தேனுங்க. அங்கே நான் வந்து கடையை பார்த்துருந்தேன். செடி கடை ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த வழியா நான் நிறையா போயிருக்கேன். பாலக்காடுக்கு கொஞ்சம் அப்புறம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை. என்னால் வந்து அந்த கடைக்கு போக முடியல. சரி, அன்றைக்கி டைம் இருந்துச்சு. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், அவங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி போயிருந்தேன். எல்லாம் ஆர்கிட் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ரொம்ப அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மரத்தில் எல்லாம் ஆர்கிட் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. நிறைய ஐடியாஸ் கிடச்சிது இவ்வளோ வைக்கிறது பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கார்டன் வச்சுருந்தாங்க. அந்த பின்னாடி வச்சுருக்கு பார்த்திங்களா, அதுக்கு தான் வெர்டிக்கல் கார்டன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அழகாக தொங்க விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மண் தேவையில்லை. ஆர்கிட்க்கு வெறும் வந்து சிப்ஸ் இருந்தாலே போதும். நம்மளோட குக்கர் சிப்ஸும் வச்சா போதும். பின்ன கறிக்கட்டை கொஞ்சம் வேணுங்க. ரெண்டும் கலக்கி மிக்ஸ் பண்ணி அந்த வேருக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தால் போதும். ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு மருந்து கிடைக்கிது. அது வாங்கி ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் நல்லா பூ பூக்கும். ஆனால் எனக்கு வந்து இதோட அனுபவமெல்லாம் இல்லை. நிறைய நான் செடிகள் வாங்குகிறேன். நிறையா வந்து கலெக்ஷன்ஸு நான் பண்ணுறேன். ஆனாலும் இந்த ஆர்கிட்ங்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். எப்படி வளரும் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் வாங்கறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டேன். ஆனால் ஒன்று வாங்கினேன். வாங்கி வீட்டில் வளர்த்தி பார்த்தேன். ஆனால் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் மருந்து எதுவும் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு 3 months வரும்னு சொன்னாங்க ஃப்ளவரு. நான் வாங்கிட்டு வந்து 3 months நான் வீடியோலேயே அது இருக்கும். பூ வெள்ளை கலரில் அது 3 months இருந்துச்சுங்க. நிஜமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது பிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வரல செடியில். அது ஒரு 2-3 months ஆகும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு டைமும் வர்றதுக்கு. வந்தால் 3 months ஃபுல்லாகவே அந்த பூ இருக்குங்களாம்மா. நான் இந்த தடவை தான் 2-3 செடி வாங்கியிருக்கேன். அதோட க்ரோத் பார்க்குறேனுங்க. நல்லா இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எப்படி இருக்குதுன்னு நான் முதல்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேனுங்க. அவ்வளோ நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே ஆர்கிட் தானுங்க ஃபுல்லாகவே. நிறைய நேம்ஸ் சொன்னாங்க. நிறைய வெரைட்டிஸு. என்ன சொல்கிறதுனா, ஜாஸ்தி ரேட்லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டே வந்து 300-400லேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு போக பயங்கரமாக ரேட் சொன்னாங்க. ஆனால் விலை வந்து எல்லா கடைகளும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு பார்க்க. அவங்க அரேஞ்ச் பண்ண வச்சதும் நல்லா இருந்துச்சு. எனக்கு அன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் எடுத்தேன். பாருங்கள் இப்போ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. பிகினிங்கர் யாருமே இது மாதிரியெல்லாம் வளர்த்த முடியாது. எல்லாம் பழகி தான் அதுக்கப்புறம் வளர்த்த முடியும். நான் பார்க்குறேனுங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட க்ரோத் இருந்தால் நான் அது வீடியோ எடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் நிறையா கலர்ஸுங்க. இந்த கலரு எல்லா கலர்ஸும் இருக்குது அதில். அவங்க கடை ஃபுல்லாக ஆர்கிட் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. பின்ன பெரிய பெரிய லீவ்ஸோடது இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் பணமும் ரேட்டு நிறையா இருக்குது. ரேட் ஜாஸ்தி சொன்னாங்க. நான் இந்த கடை தான் அந்த கடை போகிறேன் அப்படிலாம் இல்லை. பொள்ளாச்சியில் நார்மலாக நான் வந்து ரோசஸ் வாங்கணுன்னா அங்கே தான் போவேன். பாக்கி இந்த லீவ்ஸு இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கணுன்னா நான் கேரளா சைடு தான் போவேன். எங்கே போனாலும் இந்த கடைக்குன்னு இல்லை. மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச அந்த கடையை பார்த்தாலே தன்னால் எனக்கு கால் போயிடும். எப்படியாச்சும் போய் பார்க்கணுன்ட்டு தோணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதே ஒரு கடையில் தான் வாங்குவேன். இதுதான் அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு எங்கே பிடிச்சதோ நான் இங்கே வாங்கிக்குவேன். எனக்கு பிடிச்ச பொருள் அங்கே இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்குவேன். அவ்வளோதானுங்க. இது வந்து 2000 rupees சொன்னாங்க. பயங்கரமாக பக்குன்ச்சு. ஓகே, பரவாயில்ல, நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஆனால் இது ஒரு மாதிரி சர்க்குலண்ட்டுன்னு சொன்னாங்க. அதனால் 2000 rupeesன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து ரேட் தான் கொஞ்சம் 750 சொன்னாங்க. நான் முதல்ல வாங்கினது இந்த செடி தானுங்க. ஆனால் க்ரோத் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு டைம் போச்சு பூ. ஆனால் செகண்ட் வரல. பின்னையும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன்.
அதையுமே பார்க்கலாமே அப்படின்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்க போனால் எதுவுமே கொஞ்சம் செடிக தான் மண்ணில் வச்சுருக்காங்க, பாக்கி எதுவுமே இல்லைங்க. கொக்கோ சிப்ஸும் கொக்கோ சிப்ஸ் தான் நிறையா போட்டு வச்சுருக்காங்க எல்லா பக்கமும். அழகாக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. பார்த்தா என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக க்ரோத் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு. கறித்துண்டு கொக்கோ பிட் தானுங்க இதில். இதுக்கெல்லாம் கொஞ்சம் மணல் போட்டிருந்தாங்க. போகன்வில்லா வந்து சின்ன சின்னதாக அழகாக வச்சுருந்தாங்க, போன்சாயாக பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சும்மா வேரோடு அப்படியே உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ஹேங் பண்ணி வச்சா உங்களுக்கு நல்லா வருது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் பண்ணி உள்ளே ஜாயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு செடிக்கும். மாடி மேலே போனேன். மாடியில் ரொம்ப அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது நாட் சேல் அப்படின்னாங்க. அது வந்து யாராச்சும் வந்தால் இந்த மாதிரி உட்கார்ற மாதிரி சிட்டிங் ஏரியாவாக பண்ணியிருந்தாங்க. அது பக்கத்தில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போய் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த கடையில் நீங்கள் செடி வாங்கினீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. ஓகே, நம்ம காமிக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் 2 செடியும் வாங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு, அதனால தான் ஷூட் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.